பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேன் அண்ட் சூப்பர்மேன். இதை எழுதினவங்க ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இந்த பர்டிகுலர் பிளே 1903 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஷாவோட ஒரு கலெக்ஷனில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளசண்ட் அண்ட் அன்பிளசண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா May 23, 1905 ராயல் கோர்ட் தியேட்டர் இன் லண்டனில் இதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த பர்டிகுலர் பிளேயோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து ஏர்லி 20th சென்ச்சுரியில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, மேன் அண்ட் சூப்பர்மேன் அப்படின்றது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த டைட்டில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியா கொடுத்துருப்பாரு. சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு டேர்முக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெட்ரிக் அப்படின்ற அந்த பர்சனோட ஃபிலாசபிக்கல் ஐடியாவை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு தான் இவரோட இந்த பிளேயை இவர் நரேட் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஃபேபியன் சொசைட்டியில் இவர் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த சொசைட்டியில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சும் இந்த பர்டிகுலர் பிளேயை எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் தி பிளே. இப்போ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜான் டர்னர், இவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். தென் ஆன் ஒயிட்ஃபீல்ட், ஒரு வெல்த்தியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு யங் விமன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராம்ஸ்டன் அப்படின்றவர் ஒரு வெல்த்தியான பர்சன், எல்டர்லி பர்சன். நெக்ஸ்ட்டு ஆக்டேவியஸ் ராபின்சன், இவர் ஒரு யங் போயட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராக்டர் அப்படின்றவர் வந்து டேனரோட டிரைவராக இருப்பார். அப்புறம் ஹெக்டர், இவர் ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சன். தென் லாஸ்ட்லி வயலட் அப்படின்றவங்க ஆக்டேவியஸோட சிஸ்டர். ஓகேவா? ஸோ அந்த பிளேயில் டோட்டலாக 4 ஆக்ட் இருக்குது. ஆக்ட் வைஸ் சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லண்டனில் இருக்கிற போர்ட்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. அந்த மேன்ஷனில் ராம்ஸ்டன் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. இப்போது அந்த இடத்துக்கு ஆக்டேவியஸ் ஒரு மார்னிங் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ராம்ஸ்டன் போய் அவரை கூட்டிகிட்டு வராரு. அவர் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால அவரை கன்சோல் பண்ணுறாங்க. ஏன் இந்த கன்சோலிங் மார்னிங் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆன் இருக்கிறாங்க இல்லையா, ஆன் ஒயிட்ஃபீல்ட், அவங்களோட ஃபாதர் வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்காக தான் எல்லோரும் இங்கே கேதர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்ததுமே அவரை கன்சோல் பண்ணுறாரு. ராம்ஸ்டனுக்கு வந்து ஆக்டேவியஸை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆனை வந்து இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா 2 பேரோட லைஃபுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரை திங்க் பண்ணுவார். இந்த ராம்ஸ்டன் அப்படின்றவர் நார்மலாக எல்லா ஹியூமனுக்கும் இருக்கிற மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கிற மென்டாலிட்டி மாதிரியே இவரும் இருப்பார். ஆனால் டேனர் இருக்கார் இல்லையா, டேனர் வந்து இவருக்கு அப்படியே ஆப்போசிட். அவருக்கு எப்போவுமே ஒரு சூப்பர்மேன் மாதிரி வாழணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நேச்சுரலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை விட சூப்பராக இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பார். ஸோ அதனாலேயே ராம்ஸ்டன் அண்ட் டேனர் 2 பேருக்குமே எப்போவுமே ஒத்து போகாது. அவரோட ஐடியாலஜி இவரோட ஐடியாலஜி எப்போவுமே டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ராம்ஸ்டன் வந்துட்டு இப்போ இவரை கன்சோல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்டேவியஸ் கிட்ட, நீ டேனர் கிட்ட கொஞ்சம் அவேராக இருந்துக்கணும், அவன் வந்து ரொம்ப நல்ல பர்சன்லாம் கிடையாது, ஒரு இம்மாரல் பர்சன். டேனர் வந்து ரெவல்யூஷன்ஸ் ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பார். அந்த ஒர்க் மேலேயும் அதில் இருக்கிற ஐடியாலஜி மேலேயும் ராம்ஸ்டனுக்கு பெரிய நல்ல ஒப்பீனியன் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இவர் ஆக்டேவியஸ் கிட்ட நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ டேனர் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா இந்த ஆனோட ஃபாதர் இறந்து போனாங்க இல்லையா, அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருப்பார். என்ன அப்படின்னா, அவருக்கு அப்புறமா அவரோட பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார் கார்டியனாக. அதில் ஒன்று ராம்ஸ்டன், இன்னொன்று டேனர். ராம்ஸ்டன் அண்ட் டேனர் 2 பேருக்குமே ஆல்ரெடி ஆகவே செய்யாது. இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்ந்து என்னோட பொண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா எழுதி வச்சதை டேனரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ டேனர் வந்து நம்ம டைரெக்டாக இதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ராம்ஸ்டனை வந்து எப்படியாவது ரெஃப்யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். பட் அவரும் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அவரும் நினப்பார். ஸோ 2 பேருமே வேறு சைடில் நிற்பாங்க. இவங்களால இப்போ அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது, ரெஃப்யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆன் அங்கே வராங்க. ஆன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா என்ன எழுதி வச்சுருந்தாங்களோ அது மாதிரி தான் நடக்கணும். உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக, உங்களோட பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டுக்காக நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு கார்டியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எல்லாருமே அந்த இடத்துல கேதராக இருக்கிறாங்க. அந்த மொமெண்ட் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னா, ஆக்டேவியஸோட சிஸ்டரான வயலட் அப்படின்றவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவளை வந்து ரொம்ப கர்ஸ் பண்ணுறாங்க. அவள் ஒரு இம்மாரல் விமன் அப்படின்ற மாதிரி அவளை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயே ராம்ஸ்டன் வந்து ரொம்ப திட்டுறாரு, இப்படி ஒரு விமனை நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்போ தான் ஆக்டேவியஸை நல்ல பர்சன் நினச்சாரு, அதுக்குள்ளே அவரோட சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் டேனர் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எல்லாருமே ஒரு வழியில் போகிறாங்கன்னா நீ வேற ஒரு வழியில் போயிருக்கிற, உன்னோட லைஃப்பை நீ சூஸ் பண்ணியிருக்கிற, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்க, இதில் வந்து உன்னை அக்யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டேனர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து நார்மலான லைஃப் லீட் பண்ணுறது பிடிக்காது இல்லையா, எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ எல்லாருமே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆன் அண்ட் டேனர் 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆன்க்கு வந்து டேனர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா, அவரை வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. பட் டேனருக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் வந்து பறி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா, யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப அப்சஸ்டாக இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவாலிட்டி அங்கே லேக் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் மேலே வேறு விதமான ஒரு பெர்செப்ஷன் இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம என்றைக்கும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. வயலட்டை வந்து கார்னர் பண்ணும்போது வயலட் என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து சீக்ரெட்டாக ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. பட் யார் அப்படின்றத என்னால் இப்போ ரிவீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இந்த இடத்துலையும் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் தான் எல்லாருக்கும் தெரிய வருது அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி. பட் யார் அந்த பர்சன் அப்படின்றத இன்னுமே ரிவீல் பண்ணலை. இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ டேனர் அண்ட் அவரோட டிரைவரான ஸ்டாக்கர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்களோட வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுது. ஸோ அதை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேனர் சைடில் இருந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் ஜென்டில்மேன் வந்துட்டு ஒரு ஸ்டீம் கார் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அதை அவர் ஓட்டி பார்க்க போகிறாரு. அதை ஓட்டி பார்க்குறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லி அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் இவங்க போக போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ட்ராக்கருக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அவரால் இந்த மாதிரி கார்லாம் ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் அவருக்கு எப்போவுமே ஒரு ப்ரைடு இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்ட்ராக்கரை வந்து மெம்பர் ஆஃப் நியூ கிளாஸ் கான்ஷியஸ் இன்ஜினியர்ஸ் அந்த குரூப்பில் வந்து ஒரு மெம்பராக அவரை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றி அவர் ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுவார். நானும் என்னோட ஓனருக்கு ஈக்குவல் தான், அவருக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது, நானும் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் மெம்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி அவருக்கு எப்போவுமே உண்டு. இருந்தாலும் அவரோட ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பார். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்டேவியஸ் வந்துட்டு ஆன் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. பட் ஆன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் அவங்க டைரெக்டாக சொல்லாமல் என்னோட கார்டியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதை அவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ ஆக்டேவியஸ் வரும்போது டேனரை மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஆக்டேவியஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது டேனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஏன் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண, அவள் வந்து உன்னோட ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டு இருக்கிறா, அவள் அதை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நீ அலோவ் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவன் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறான். அந்த விமன் எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஒவ்வொரு விஷயங்கள் அவனுக்கு இருக்கிற அந்த மென்டாலிட்டியை இவனுக்குள்ளே அவன் திணிக்க பார்க்குறான். இது எல்லாத்தையும் கேட்கும்போது ஆக்டேவியஸ்க்கு வந்து கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் அது லவ் பண்ணுற பொண்ணு இல்லையா, ஸோ அதனால் உன்னோட அட்வைஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட டிரைவரோட பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு ஹெட் வெயிட் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டேவியஸ் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி டேனர் கிட்ட ஒரு நோட் கொடுக்குறாரு. அந்த நோட் வந்து ரோதா எழுதுனது. ரோதா அப்படின்றது வந்து ஆனோட சிஸ்டர். ஓகேவா, அந்த நோட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்னால் வர முடியாது, ஏன் அப்படின்னா ஆன் நம்ம யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, அவளுக்கு உங்களோட பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல, உங்களோட எந்த பொண்ணும் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறா, அதனால் நாங்கள் வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, டேனர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ரேசிங்கை பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாரு. பட் இவங்க சிஸ்டர்ஸ் வந்து நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. தென் ரோதாவாலேயும் அந்த மோட்டாரிங் பார்ட்டியில் என்கேஜ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ அவளும் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போது ரோதா அங்கே வராமல் இருக்கிற நேரம் வரமாட்டேன்னு சொன்ன ஆன் வந்து அங்கே வந்திருக்கிறாங்க. ஆன் வந்ததுமே டேனர் வந்து அவளை டீஸ் பண்ணுறா, ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ
டேனர் வந்து அவளை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஆன் கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ ரொம்ப இண்டிபெண்ட்டான விமன் அப்படின்னு நீ நினச்சேன்னா என்னோட மோட்டார் ட்ரிப் வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, அவள் அக்செப்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு ஆனோட மாம் வராங்க, மிஸ்ஸஸ் ஒயிட்ஃபீல்டு வராங்க. அவங்க வந்ததும் அப்போவும் டேனர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சரி ஓகே இவங்க வந்து கண்டிப்பாக ஆனை போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க அம்மா வரும்போதே கூட ஹெக்டர் அப்படின்றவரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த யங் அமெரிக்கன் மேன், அந்த ஸ்டீம் காரை வாங்கணும்னு இருந்தார் இல்லையா, அந்த பர்சனை கூட்டிகிட்டு வராங்க. மிஸ்ஸஸ் ஒயிட்ஃபீல்ட் கிட்ட இந்த சேலஞ்சை பற்றி பேசும்போது அவங்களுமே எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த யங் மேன் வந்தார் இல்லையா, அவருக்கு டேனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவருமே நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. பட் அவரோட கேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வயலட் மேலே இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு டேனர் வந்து அவர்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு போனதுக்கப்புறமா வயலட் அண்ட் ஹெக்டர் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் தான் எல்லாருக்கும் ரிவீல் ஆகுது. ஹெக்டர் தான் அவங்க சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ண பர்சன் அப்படின்றது. எதுக்காக இதை அவங்க ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, 2 பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஹெக்டர் வந்து ரொம்பவே வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் உள்ளவர். வயலட் வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற ரீசன்னால தான் இதை பப்ளிக்காக அவங்க ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்டேவியஸுக்கு ஆன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனுக்கு பிடிக்கலன்னாலும் ஆக்டேவியஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனுக்கு டேனர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் டேனருக்கு ஆன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. ஆக்ட் 3ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சீன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்டோர் ஏரியாவில் ஸ்பானிஷ் மவுண்டைன் சைடில் நடக்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ராபரி பண்ணுற பீப்புள் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களை லீட் பண்ணுறது யார் அப்படின்னா, மென்டோசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இவங்க எல்லாரையும் லீட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு கேம்ப் போட்டு அந்த மவுண்டெயினில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மவுண்டெயின் சைடு வர்ற அந்த கார் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவங்கக்கிட்ட என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் போட்டுட்டு அந்த சைடாக வர்ற கார் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி அந்த தீஃபெல்லாம் இருக்கிற அந்த சைடில் தான் டேனர் அண்ட் அவரோட டிரைவர் வந்து ட்ராவல் பண்ணி வராங்க. அவங்க காரை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமும் கூட டேனருக்கு வந்து சரி ஓகே நம்ம வந்து புதுவிதமான பீப்புளை பார்க்க போகிறோம், இவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்லேயும் ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த லீடரான மென்டோசா கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் எப்படி இந்த ஒரு லைஃப்குள்ளே வந்தீங்க, ராபரி பண்ணலான்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவரோட லைஃப் ஸ்டோரியை நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட இப்போ இருக்கிற இந்த ஐடென்டிட்டிக்கு ரீசன் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் லவ் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ரிஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதுனால தான் நான் இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவர் நரேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கும்போது டேனருக்கு வந்து ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் ஒரு நோபல் மேன் வராரு. அந்த நோபல் மேன் வந்து டான் ஜுவன் அப்படின்ற பேரோட அப்பியர் ஆகிறாரு. இந்த ட்ரீமில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்பில் இவங்களோட கேரக்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த டான் ஜுவன் அப்படின்றது வந்து டேனர். தென் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஆனா அப்படின்ற ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணு தான் ஆன். தென் ஒரு டெவில் கேரக்டர் வரும். அந்த டெவில் கேரக்டர் மெண்டோசா மாதிரி இருக்கும். தென் ஒரு ஸ்டாச்சு வரும். அது ஆனோட அப்பா மாதிரியும். ஒவ்வொரு கேரக்டரும் ரியல் லைஃப்பில் இவரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹெல் அண்ட் ஹெவனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹெவனில் நம்ம இருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஹெல்லில் இருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கு ஆனா அண்ட் டான் ஜுவன் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, நம்மளோட லவ்டு ஒன்னோட இருந்தோம் அப்படின்னா எந்த பிளேஸுமே நம்மளுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் அண்ட் கேர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிப்பாங்க. பட் மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் ஹெல்லில் நம்மளால் சர்வே பண்ண முடியாது, ஹெவனில் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சுவன் அப்படின்ற அந்த கேரக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, லைஃப் வந்து எப்போவுமே ஒரு பெட்டர் பர்சனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும். அந்த பெட்டர் பர்சன் ஒரு சூப்பர் மேன் மாதிரியான கேரக்டரை உருவாக்கணும்னு நினச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டெவில் என்ன சொல்லும் அப்படின்னா, பீப்புள் வந்து மோஸ்ட்டாக செல்ஃபிஷாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் மேனை க்ரியேட் பண்ணணும், மற்றவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற மென்டாலிட்டிலாம் இருக்காது. அதனால் இந்த சூப்பர் மேன் அப்படின்ற ஒரு
ஒரு விஷயம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் ஒரு சூப்பர் மேனை ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு டெவில் கண்டிப்பாக உன்னால் இப்படி ஒரு பர்சனை ஃபைன் பண்ணவே முடியாது, சூப்பர்மேன் ஒரு பர்சனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டரான ஆன் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு சூப்பர்மேனை சர்ச் பண்ணிட்டு இருக்கிறா, அதாவது அவளோட இன்ட்ரெஸ்ட் டேனர் மேலே இருக்குது அப்படின்றதையும் இந்த ட்ரீம் மூலமாக அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மொமெண்ட் டேனருக்கு வந்து ஆன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாரும் தூங்கி முழிச்சாச்சு. சடனாக அந்த இடத்துக்கு போலீஸோட ஆன் வந்துட்டாங்க. ஏன்னா அவரை வந்து ட்ராக் பண்ணியிருப்பாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கரெக்டாக போலீஸோட வரும்போது டேனர் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ டேனருக்கு அவங்கள போலீஸ் கேப்சர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால இல்லை இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் தான் தெரிஞ்சு தான் வந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸை பேசி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த டீமில் இருக்கிறவங்க, அந்த ராபரி பண்ணுறவங்க எல்லாருமே இவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போவாங்க. இதோட ஆக்ட் 3 வந்து முடியுது. ஆக்ட் 4ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு லக்ஸூரியஸான ஒரு வில்லாவில் வந்து ஒரு ஐரிஷ் ஓல்டு மேன் இருக்கிறாரு. அதுதான் ஹெக்டரோட ஃபாதர். அவருக்கு வந்து இப்போ தெரிய வருது, வைலட்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு ஹெக்டர் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ அது மூலமாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் வைலட்டை போய் மீட் பண்ணுறாரு. அவகிட்ட போய் பேசுகிறாரு. உன்ன மாதிரியான ஒரு பொண்ணை என்னோட பையன் மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது, கண்டிப்பாக நான் அவனை ஒரு வெல்த்தியான பொண்ணுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாரு. அந்த மாதிரி சமயத்தில் ஹெக்டர் அங்கே என்ட்ரு ஆகிறாரு. ஹெக்டர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, வைலட்டோட எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தையும் பிறக்க போகுது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவனும் அவருக்கு ஈக்குவலாக ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் அந்த இடத்துல எல்லாருமே கேதர் ஆகுறாங்க. டேனராக இருக்கட்டும், ராம்ஸ்டன், ஆக்டேவியஸ், ஆன், இந்த மாதிரி எல்லாருமே அங்கே வராங்க. இப்போ இந்த கான்வர்சேஷன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி, ஓகே, நம்ம பையனை விட நம்மளோட வெல்த் நம்மளுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாய்ஸுக்கு வந்து ஓகே சொல்கிறாரு. ஈவன் அவருக்கு வைலட்டை பிடிக்கலனாலுமே இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஆக்டேவியஸ் வந்து ஆனோட ஹார்ட்டை எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஆனுக்கு வந்து டேனரை தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஆன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட மதரோட சாய்ஸ் தான், அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க மாமுக்கு தெரியும் அவளுக்கு வந்து டேனரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போயிட்டு டேனர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணும் நீங்களும் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. இல்லை, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு ஆன் அங்கேருந்து வந்து ரொம்பவே கோவமாக சத்தம் போடுறாங்க. இந்த லைஃப் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணது, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு ஏன் புரியலை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கோவப்படுறா. இந்த ஒரு மொமெண்ட் டேனர் வந்து அவள் எந்த அளவுக்கு அவர் மேலே அப்சஸ்டாக இருக்கிறா, எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட இருக்கிறா அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த ப்ளே முடியும் போது ஆன் அண்ட் டேனரோட என்கேஜ்மெண்ட்டை அவங்க மாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அட்லாஸ்ட் டேனரும் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இவ்வளோ நாளும் நினச்சிட்டு இருந்தது, எந்த ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் மேலே அப்சஸ்டாக இருக்கும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது ஃப்ரீடம் அங்கே லேக் ஆகும், ஹாப்பினஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார் இல்லையா? இப்போ அது வந்து உண்மை இல்லைன்றதை ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போது ஆன் மேலே அவர் ரொம்பவே அப்சஸ்டாக இருக்கிறாரு. ஒரு லவ்வபிள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இருந்தும் அவருக்குள்ள ஃப்ரீடமை ஃபீல் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றதையும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த ப்ளே முடியுது. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.